ஒரு வயசுல எலும்பு மச்சை குத்தி பார்த்து தான் இப்படிப்பட்ட வருத்தமண்டே கண்டுபிடிச்சது. அப்பவே டாக்டர் சொல்லி போட்டார், அம்மா என்ன நடக்குமோ தெரியாது, நான் பிளட் ஏற்றுறேன்னு சொல்லி பிளட் ஏற்றி ஒரு 20 நிமிஷத்தால தான். உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும், குழந்தை கிடைக்காம வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. எப்படியும் என் பிள்ளைக்கு சரி என்னால் ஏண்ட முயற்சியை செய்ய உதவி என்று வரைக்க ஃபுல்லாக இல்லாட்டிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உதவுவீங்கன்ற நம்பிக்கையில். பிள்ளைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ 3 வயசு, ஆளுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் பிறந்து 3 மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வருத்தம் இப்படி பள்ளிக்கூடங்களில் மற்றது இப்படி ஏசிஎஃப்ஸ் பள்ளி எல்லாம் போனேன். நான் கேட்பேன், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, என்னால் இப்படி முடியாது, நான் இப்படி ஒரு ஹோட்டல் வீட்டில் தான் இருக்கிறேன், கனகாலமாக இருக்கிறேன். இதுக்கு ஒரே தீர்வமாக 10 வயசுலேயோ 15 வயசுலேயோ பக்குவப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். கட்டாயம் வரைக்க அதை தாங்கிக் கொள்கிற சக்தி எல்லாம் இல்லை. அதுக்கு நீங்களம்மா அதுக்குள்ளே இந்த 10-15 வயசுக்குள்ளே என்ன நடக்குமென்று சொல்ல மாட்டோம், ஆனால் அதுக்குள்ளே உயிரோடு இருந்துட்டான்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆப்ரேஷனை கண்டிப்பாக செய்யுங்க, செய்தால் தமிழே சுகம் பெறும். அப்போ என்னென்ன ஐயா செய்கிறத நாங்கள் விடாத டாக்டர் மேலே எல்லாட்ட காலையும் நான் போய் விழுந்தேன். ஐயா என் பிள்ளைக்கு என்ன வருத்தம், எனக்கு இங்கிலீஷே வாசிக்க தெரியாது, ஐயா என் பிள்ளைக்கு என்ன வருத்தம்னு சொல்லுங்க. அம்மா இப்படித்தனமாக ஆப்ரேஷன் செய்யணும், அதுக்கும் கூட மூத்த மகன் எலும்பு மாச்சு. அப்போ இவியல் சொந்தக்காரர் வேலான்னு சொல்லிச்சுன்னா மூத்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு எதுவும் பெருத்தம் வந்துட்டா கொண்டுட்டா போயிட்டார். அவர் இப்போ டியூஷனுக்கு போயிட்டாருன்னு நாங்கள் பம்ப் பண்ணி பிள்ளைய அமர்த்தி நான் வாய் வச்சு ஊதி இவங்களோட அதாவது மூத்த பிள்ளையோட எலும்பில் இருந்து தான் வந்து இதை எடுத்து வந்து ஓகே கனெக்ட் பண்ணி போட்டு இப்படி இதை வச்சு இதோட சேர்த்து இப்படி கனெக்ட் பண்ணி போட்டு வேண்ட வயிற்றுல இந்த ஊசி இருக்குல்ல, இதுதான் அந்த ஊசி. சில நேரம் இந்த கிளிப்பெல்லாம் இந்த இதுக்கு எல்லாம் இல்லாமல் போயிட்டு இதுன்ற விலையிலெல்லாம் கூட இதெல்லாம் நாங்கள் ப்ரைவேட்டாக ஃபேமஸியில் தான் வாங்குறோம். நாங்கள் இங்கே அந்த வயிற்றில் அடிச்சு விட்ற கிளிப்பா வயிறு இப்போ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துருவீங்களா? ஒவ்வொரு நாளும் கொடுத்துருவேன். எத்தனை நாளாக செய்றீங்க? அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலிக்கு திரும்புகிற பெண்டில் நிற்கிறோம். வந்து உங்களுக்கு தெரியும், பழமையாக வந்து நாங்கள் இங்கே நின்று தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் வந்து வீடியோவுக்கு. அப்போ இன்றைக்கு இதுக்கு வந்து நின்று கதைக்கிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் வளலா எங்கள்கிட்ட இல்லை, வேறு வந்துட்டு முதல் போனாக்கள் டைம் வந்துட்டு போக போகிறது இல்லை. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலையில் வந்து நீங்கள் எங்களோட எஸ்கேவி சேனலில் கூட வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சு வீடியோவில் வந்துட்டு கதைச்சோன்னு கேட்கல வந்துட்டு ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் வந்தாங்க. வந்து இதுதான் கிருஷ்ணா அண்ணாவோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தாங்க. வந்தால் அவங்க வரக்குள்ளே ஒரு 3 வயசான குழந்தை பிள்ளையொண்டையும் வந்துட்டு கொண்டு வந்தால் வந்துட்டு அந்த பிள்ளையை பார்க்கவே எனக்கு விளங்கிட்டுது, அந்த பிள்ளைக்கு ஏதோ வந்துட்டு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தவங்க நிறைய கதைச்சு நிறைய நேரம் வந்துட்டு அழுதாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயமும் எனக்கு டீப்பாக சொல்ல வேண்டாம், ஏன்னு சொன்னால் நான் வந்துட்டு உங்களை வீட்டை வந்துட்டு பார்க்குறேன்னு பிரச்சனை இல்லை, அதால் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து பிறகு கேட்குற ஒன்றுமே இருக்காது, அதால் நீங்கள் வந்துட்டு யோசிக்காமல் போங்கோ, நான் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கேட்டுட்டு அனுப்பினான். அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு தலசிமியான்னு சொல்லுவாங்க தானே சம்திங், அதே மாதிரி ஒரு வருத்தம், அதாவது வந்துட்டு ரத்தம் ஊறுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. மிகவுமே வந்து வேதனைப்பட்டு காய்ச்சிருந்தாங்க. வந்து 3 மாதத்தை தொடங்கினது, இன்றைக்கு 3 வயதாகிட்டு வந்துட்டு பிள்ளை போக போக வந்து பார்த்திங்க சொன்னால் உடல் வந்து நெளிவடைஞ்சோண்டே போகிறா. வந்துட்டு சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. கண்ணால் வந்துட்டு எங்களோட பிள்ளைய ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு கண்ணால் கண்ணீரை தவிர வேறு ஒன்றுமே வருதில்லை. அதே நேரம் வந்துட்டு எங்களால் பிள்ளைன்ற வருத்தத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வசதியும் இல்லை. உங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து செஞ்சு தாங்க அண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கோ வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்துட்டு பயங்கர ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. அப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து செய்வேன். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு வாக்கு கொடுக்கல, நான் வந்து சொன்ன விஷயம் நீங்கள் வந்து போங்கோ, நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம்,
இப்போ வந்துட்டு இப்போ உங்களோட கஷ்டம் வந்துட்டு என்ன சொல்கிறோம் வந்துட்டு இப்போ ஒரு கிலோ அளவில் இருக்குதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு அரை கிலோ ஆண்டாலும் நாங்கள் மாற்றி விடுவோம். லைக் வந்து ஒரு கொஞ்சம் வேண்டாலும் அதில் வந்துட்டு நாங்கள் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்கள போக சொல்லிவிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு அச்சுவேலியில் அந்த அக்காவையும் அண்ணாவும் இல்லை, அவருக்கு வந்துட்டு வயசு குறைவு, என்னை விட 2 வயசு குறைவு வந்துட்டு. அப்போ தம்பி வந்து ஸோ ஒரு இளம் குடும்பம் பிள்ளைக்கு வந்துட்டு இப்படி ஒரு நோயால் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும், குழந்தை கிடைக்காம வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படியே ஒரு நிலைமையில் வந்துட்டு கிடைச்ச குழந்தைக்கு வந்துட்டு இப்படி ஒரு வருத்தம்னு சொல்லும்போது, அதுவும் வந்துட்டு ஒரு ஏழை குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் எந்த விதமான ஒரு வசதியுமே இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்ற வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. நிறைய இடங்களில் எந்த ஒரு வாய்ப்புகள் வசதிகளுமே கிடைக்காமலே அந்த குழந்தைகள் அந்த வருத்தக்கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இறந்து போகிறாங்க. அப்படித்தான் நடக்குது வந்துட்டு. ஆனால் ஏதோ ஒரு நன்மை இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா அது கொஞ்சம் வந்துட்டு வளர்ந்து வந்தால் அதால் தீமைகளும் நடக்குது. நாங்கள் நன்மையான பக்கத்தை பார்ப்போம். அப்போ வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சில நன்மைகளை வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும், உதாரணமாக நாங்கள் பரணி பகுதியில் வந்துட்டு அந்த ஈரல் பிரச்சனையான அந்த ஒரு 4 வயசு பிள்ளையை வந்துட்டு உண்மையிலேயே காப்பாற்றியிருந்தோம். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களை சந்திச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்களோட மூத்த பிள்ளையை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு காப்பாற்றிருக்கலாம். ஸோ அந்த டைமில் அந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாதபடியாக அவங்களோட அந்த மூத்த பிள்ளை 9 வயசில் வந்துட்டு மூத்த பிள்ளையை வந்துட்டு பறி கொடுத்துருந்தாங்க. 2வது பிள்ளைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்ற அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து நாங்கள் இறங்கி அதை நாங்கள் வந்துட்டு மீட்டு கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 48-50 லட்சத்துக்கிட்ட எங்களுக்கு அதுக்கு முடிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லை வந்துட்டு நாங்கள் அதை செஞ்சு கொடுத்து அந்த பிள்ளையை வந்துட்டு மீட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட 63-64 பேர்கிட்ட வந்துட்டு கரம் கோத்துருந்தாங்க. பட் வந்துட்டு நாங்கள் முதல் செஞ்ச மாதிரிக்கெல்லாம் இல்லை. இப்போ வந்துட்டு நாங்கள் நிறையவே வித்தியாசமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து தான் எங்களோட இந்த ஹெல்பிங் வீடியோஸ் கூட வந்து செய்கிறோம். இந்த வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் போயிட்டு சந்திக்கக்கூடிய அந்த ஆரம்ப ஆட்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஒரு காலம் வந்துட்டு சின்ன அமௌண்ட்டாக கொடுக்குறது இல்லை. வந்து இப்போ 5000 10,000 அப்படிலாம் கொடுக்குறது இல்லை. அப்படி கொடுத்தா வந்து அது எண்டே ஆகிருக்கும். வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது நாங்கள் ஹெல்பிங் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் வந்துட்டு மேபி 1-2 பேர் கொடுத்துருக்கலாம். வந்து அது பிறகு நான் வந்துட்டு அப்படி கொடுத்ததில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், எங்களை நம்பி வீடியோவில் வந்துட்டு முகம் காட்டி கதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு ஆறுதல் ஒன்றை கொடுக்கணும். அவங்க எதிர்பார்க்குறத வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும். அவங்க ஒருவேளை பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் அவங்க அந்த வீடியோவில் வந்ததுக்காண்டியாவது வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கொடுத்த அமௌண்ட் என்றாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரளவு என்றாலும் திருப்தி பெறக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் கூட தான் கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு காசு அனுப்ப சொல்லி நான் யாருக்குமே வந்துட்டு சொல்கிறதில்லை. நான் வந்துட்டு வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது நீங்கள் வந்து எங்களோட வரலாம். வந்துட்டு ஓகே, இந்த குடும்பத்துக்கு போகும்போது, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது நானும் வரேன் ராசா, நானும் வந்து இந்த காசை தரேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணித்து அந்த காசை நீங்களே டிரெக்டாக வந்து கொண்டே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக வரும்போது ஒரு 50 25 உண்டோ எவ்வளோண்டாலும் நீங்கள் நேரடியாக கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான 100% அந்த ஒரு கணக்கு நீங்கள் வந்துட்டு பார்க்கும்படியாக நாங்கள் வீடியோவில் இவ்வளோ காலமுமே அப்படி தான் செஞ்சுனாங்க. இருந்தாலும் இனிமேலும் நாங்கள் அதுக்கும் மேலே வந்துட்டு செய்வோம் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ வந்துட்டு இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் 3 குடும்பத்துக்கு 25,000 கொடுத்துருந்தோம். லண்டனில் இருக்கிற ஒரு அக்காவரால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வந்து அவங்க யாருன்னு தெரியாது, நாங்கள் கதைச்சதும் இல்லை முன்ன பின்ன வந்து. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 1 லட்சம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. வந்து இதை வந்து நீங்கள் உங்களோட ஹெல்பிங்க்கு வந்துட்டு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு 3 குடும்பத்துக்கு கொடுத்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய அந்த 25,000 இது வந்து கடைசி காசு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் கொண்டு போயிட்டு வந்துட்டு இந்த 4வது குடும்பமாக நாங்கள் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டவன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போயிட்டு மீட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு காசு வந்து உண்மையிலே வந்துட்டு இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குமே சொன்னால், சும்மா போயிட்டு வந்துட்டு ஈவன் நாங்கள் 2வது வீடியோவில் போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஹெல்பிங் வந்து எல்லாமே வந்துட்டு என்ன கேட்டாலுமே வந்துட்டு செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலுமே முதல் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ஒன்றுமே கொடுக்காம வந்தேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு மனவேதனையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்கலாம், நீ கொடுக்கலாம் தானே சொன்னால், இப்போ ஒரு ஆள் 2 பேரும் சொன்னால் நாங்கள் கொடுக்கலாம். நாங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு யாராலையுமே இயலாது. வந்து ஈவன் நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட நேரத்தை கொடுக்குறோம், எங்களோட பெட்ரோலை கொடுக்குறோம், எங்களோட கார் தேய்மானங்களை கொடுக்குறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து எங்கள் சார்பாக நாங்கள் கொடுக்குறோம். வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க தரக்கூடிய அந்த முற்காசையும் கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுத்தவன்னு சொன்னால் தான் அந்த வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பூர்ணமானதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் வந்து அது ஒரு அர்த்தமில்லாததாக வந்துட்டு மாறிடும். அப்படின்றக்காண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இவன் வந்துட்டு உங்களால் வர முடியாதுல
யாராச்சும் சகோதரங்கள் இருந்தாலுமே கூட வந்துட்டு ஓகே இதை வந்து ஒரு கால் நீங்கள் கிருஷ்ணாட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் ஜெஃப்னால் எங்கே சரி போயிட்டு வாங்குங்கொண்டாலும் நாங்கள் வாங்கி குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளேயே வந்துட்டு அதை நாங்கள் கொடுத்து முடிச்சிடுவோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த லண்டனில் இருக்கக்கூடிய அக்கா இவங்க இப்போ காசு அனுப்பி ஒரு 15 நாள் இருக்கும் வந்து. ஸோ இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட அந்த கடைசி காசை நாங்கள் கொண்டு போயிட்டு வந்து இவங்களே கொடுக்க போகிறோம். அவங்களோட பிரச்சனையோட ஒப்படைக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு பணத்தொகை வந்துட்டு சரியான குறைவாக தான் இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன் அவங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் போடக்கூடிய ஒரு விதையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பெருமளவிலான உதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து சேரும், கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு போகிறோம். போயிட்டு வந்து மிச்சத்தை வந்துட்டு கதைக்கலாம். ஸோ என்ன மாதிரி நிலவரங்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் ஆறுதலாக அழகாக வந்துட்டு விசாரித்து செய்யலாம். ஸோ அதை வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு நாங்கள் கிட்ட போயிட்டு வந்துட்டு கோல் அடித்து இடத்தை கேட்டு வீட்டை போவோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா வந்து இன்றைய காலையில் தான் வீட்டை வந்துவா. நாங்கள் உடனே போகிறோம். கூடுதலான நாட்களுக்கு வந்துட்டு வீட்டை வந்தாலுமே வந்து நாங்கள் ஒரு சில நாட்கள் பிந்தி போடுறாங்க. ஒரு சில பேருக்கு போகிறதில்ல, அவங்களோட நிலைமையை வந்து பார்த்துட்டு நாங்களாக யோசித்து போட்டு போகிறதில்ல. அப்போ இந்த அக்கா அன்றைக்கு விடிய வந்தவா கையில் தங்கச்சி. அப்போ வந்தவா நாங்கள் இப்போ உடனே போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க அந்த அழுத கண்ணீர் வந்து உண்மையிலே கண்ணுக்குள்ளே நிற்கிது, சரியான ஒரு வேதனை. அப்போ நான் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி போட்டு சொன்னான், நான் வந்து வருவேன், வந்து கோல் அடிப்பேன், கோல் அடிக்கக்குள்ளே நீங்கள் எடுங்கோ, இங்கே எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிறகு நான் வந்துட்டு எப்போ வருவேனோ தெரியாதுன்னு சொன்னால் நாங்களுமே உண்மையாக அந்த வீட்டு வேலையில் நடக்கக்கூடிய இப்போ சரியான பிஸி இருந்தாலுமே உங்களோட பிள்ளைன்ற நிலைமையை கருத்தில் கொண்டு திங்கக்கிழமை வந்து எங்கேயோ டிஎஸ் ஆஃபீஸில் கொண்டு ஏதோ ரிப்போர்ட் என்னமோ சம்திங் கொடுக்கணுமோ என்னமோன்னு சொல்லி சொன்னவா. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல மண்ணா அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் போகிறோம். இப்போ வந்து கோல் அடிப்பேன், நாங்கள் கோல் அடிச்சிருக்கா இடத்த கேட்போம் இந்த இடம்னு சொல்லி. ஹலோ ஹலோ ஓமண்ணா சொல்லுங்க. ஓமாக்கா சரி அக்காண்ட தங்கச்சி இப்போ எங்கே இப்போ நாங்கள் வரணும்? வாரீங்களே அண்ணா நீங்கள்? ஓமாம் இப்போ நாங்கள் சரியாக அச்சிவேலி பஸ் ஸ்டாண்டுக்குல்லோ. ஆமாண்ணா சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறோம்டா. இப்போ எங்கே எதால இந்த பக்கம் வரணும்? சன்னதி ரோட் இருக்குல்ல அண்ணா, சன்னதி ரோட். சன்னதி ரோட்டோ? சன்னதி ரோட்டால இங்க அப்படியே நேர வர 10 மணி சந்தி இருக்கு. 10 மணி சந்தி காலிய அடுத்த சந்தி வல்லவாய்க்கால் சந்தி. ஏன்னா உள்ளுக்கு வந்து பிரியந்தன்ற சாந்தி நீங்க வீடுன்னு கேட்டா காட்டிங்க. வாரன் பொறுங்க வாரன், அப்படியே நீங்கள் லைனில் இருங்க கொஞ்சமா. ஆமாம் படம் முடிஞ்சிரு ஏரியா. ஆட்டு படம் முடிஞ்சு. ஓ அந்த ஏரியா தானோ? நாங்கள் முந்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. வந்து படம் முடிஞ்சுன்னு சொல்லி கொஞ்சம் விடுங்க, நாங்கள் கதைப்போம் உங்களை. அப்படியே லைனில் இருங்க வாரணா. ஓகே. அப்போ அந்த படம் முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆளை சந்திச்சிருப்போம் அந்த அச்சுவேலிக்கில். அதுலேருந்து எங்களுக்கு அந்த படம் முடிஞ்சு வந்தேனே. அப்போ ஜெயத்னாங்கள் அடிக்க சொல்லுவார் படம் முடிஞ்சுன்னு சொல்லி. அப்போ ஆனால் 10 மணிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் இருக்காங்கடாப்பா. நல்ல 10 மணியாலே வந்து நிறைய அமைப்பு எல்லாம் இருக்குது. வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற அமைப்புகள் எல்லாம் நிறைய சுவிஸில் அங்கே இங்கே இதெல்லாம் கனவேர் இருக்காங்க. கட்டாயம் இந்த வீடியோ அவங்களோட கண்ணில் பட்டு அவங்களுமே தங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கட்டாயம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்களும் வந்து ஐயோ இது காசு இருக்கல ராம்பி. அக்கா ஒருக்கா வைங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடிக்கிறேன்டாக்காண்ணா. இல்லை ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா கூப்பிட்றாடாக்கா ஒன்று காய்ச்சிட்டு தான் அடிக்க திருப்பியா வரேன். நான் வரேன், ஒரு நிமிஷம். வீடியோ பார்க்குறோன்னே பாருண்ணா பாருன்னு விளையாட்டு இங்கே பார்ப்பீங்கன்னு தெரியாமல நாங்கள் இதை செய்ய போகிறோம். சும்மா ஃபெம்பலுக்கு அனுப்பிச்சிக்கிறது அதையே எடுத்து எங்களுக்கு எதிராக மாத்திரம்னா இப்படி கொத்த கட்டிக்காராக இருப்பாங்கடா. இன்ட்ரெஸ்ட் எங்களோட வீடியோலேயே எடுத்து சரி அதெல்லாம் விடுவோம். வந்து அக்கினி எந்த காட்டையும் கூட கொண்டுட்டேன் இல்லைண்ணா. எந்த காட்டு கிடந்தாலும் காட்டில் அப்போ கவிதாசன் வண்டிட்டு போய் அங்கே 15 இல்லை கொடுத்தேன் என்கிட்ட ஏடா. அப்போ
இப்போ 2 போட்டு இல்லை அப்போ அந்த இது பேலன்ஸ் எடுத்துனேன் அங்கே கொடுக்க வேண்டிய உங்களுக்கு கொண்டு போய் 10 மீன். ஆனால் இவங்க எப்படி வேறு வேறு ஆகிட்ட எதுவும் ஹெல்ப்பாக கேட்டிருப்பான்னு நிற்கிறேன் இந்த பாறைக்கு இல்லை அதில் கேட்கணும். ஆனால் இப்போ என்னை விட அக்கினி கொஞ்சம் சில விஷயங்களில் கவனம் என்னென்றால் அந்த வீடியோ எடுக்கும் போதில் அவன் அந்த பெர்மிஷன் கேட்குறது நேற்று வந்து நைஸாக சொன்னான்டாப்பா அண்ணா ஒரு கால் பெர்மிஷன் கேட்டு விடுங்கன்னு சொல்லி. நல்ல ஒரு விஷயம் தம்பி, வாழ்த்துக்கள். உண்மையும்தான். ஏண்டா இவன் பெர்மிஷன் இல்லாமல் அவங்க கூப்பிடாமல நாங்கள் போகிறோம். ஆனால் காலம் அப்படியான காலமாக இருக்குது இல்லை எல்லாருக்கும் பிள்ளைங்கப்படுத்து. ஓ ஹலோ இப்போ நாங்கள் அந்த இது அங்கே அதாவது அச்சுவேலிலேருந்து சன்னதி ரோட்டுக்கு விட்டுட்டோம். சரியா விட்டுட்டீங்களே? அப்படியே வாங்க. 10 மணி சாந்தி எந்திருக்கு பாருங்க. அதுல பக்கத்துல ஐஸ்கிரீம் கடையும் புதுசா திறந்துருக்குது. அப்படி இருங்க வரண்ணா. அடே ஆள்கிட்ட போய் எவ்வளோ ஆரம்பிடா ஆக்சுவலி யார்கிட்ட எப்போ ஆகணா அங்கே ஆகணா என்ன வைக்கலாங்கப்பா. இதுதான் 10 மணி சந்தியால 10 மணி அப்படியே நேரம் வாங்கண்ணா. சன்னதி ரோட்டால் அப்படியே நேரம் வாங்க. 10 மணி சந்தியா அடுத்த சந்தி வெள்ளவாக்கால் சந்தி. வரேன் 10 மணி சந்தியாலேருந்து நேரம் வரேண்ணா. 10 மணி சந்திக்கா போவேன்னா அப்படியே வெள்ள இந்த சன்னதி ரோட்டால நேரம் வாங்க. ஆமாம் பாரு 10 மணி சந்தி அடுத்தது வர வெள்ளவாக்கால் சந்தி இருக்கு. 2 சந்தி, பாரதி வீதி சந்தி உண்டு, வெள்ளவாக்கால் சந்தி உண்டு. அந்த மற்ற வெள்ளவாக்கால் சந்திக்கு திருப்பி நீங்க சொன்னா இப்போ 10 மணி சந்தி கழிஞ்சு வேற ஒரு இடைப்பக்கம் ஒரு சந்தி போகுது. 2 சந்தி என்ன நடுவில் இல்லை நிக்கிறீங்க? நடுவில் நிக்கிறேன். அந்த ஸ்ரீ பத்மா முன்பள்ளி இல்லையா? அதுக்கு அது முன்னுக்கு நல்லா போட்டீங்க. இங்க பின்னுக்கு வாங்க. என்ன வெட்டிக்கிட்டு வருதோ? திருப்பி வாங்க, பின்னுக்கு திரும்பி வாங்க. அந்த பத்மா முன்பள்ளி தெரியுமா உங்களுக்கு? அது அப்ப நான் தாண்டி வந்துட்டேமா. எங்கட சந்தியை தாண்டி போட்டீங்க. அப்ப அந்த அதில் தெரிஞ்ச அந்த சந்தி விமான நிலைய வீதியா? இல்லையா? அப்படியே திருப்பி வேற இதுல நடுவில் ஒரு சந்தி இருக்கு பாருங்க. நிமிஷம் பாருங்க. அந்த தகரம் இல்ல பிச்சு கிடக்குது, தகரம் போட்டது. பஸ்ஸுண்ட கதை பார்த்தியாமி அவர் ஐயா சொன்ன மாதிரி எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு ரோஸ் பெயிண்ட் தான் அடிக்கும் அவங்கள்ட. பத்மா முன்பள்ளியை தாண்டி வாரம் திருப்பியா? திருப்பி வாங்க. அதுல வந்து நீல தகரம் அடிச்ச ஒரு வேலி பிச்சு கிடக்கு பாருங்க சந்தியோட. பிஞ்சு கிடக்கு வேலி உண்டு. அந்த ஒழுங்கேக்கப்படுங்க, அந்த ஒழுங்கேக்கப்படுங்க. அதான் அம்பி வீட்டுக்கு போறோம் வாரன் இதுல ஒரு நீல தகரம் உண்டு பிஞ்சு கிடக்கு. அது வீட்டுண்ட வேலியல்லோ இல்லையா? நான் இங்க தகரம் அடிக்கி நான் அது வளவுதான் அந்த ஒழுங்கேக்குள்ள வாங்கன்னு சொல்றேன். நான் இங்க வாசல்ல தான் நிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க அந்த சந்தி எடுங்க. அதான் நீங்க சந்தியட்டு மெயின் ரோட் தானே? நான் மெயின் ரோட்ல நினைக்கிறீங்க? இல்ல நீங்க அதுவும் தார் ரோட் தானே? அப்ப கரைச்சு நான் அதுல வேறட்டேன் பக்கத்துல தான். இது என்ன ரோடு? இந்த ரோடு பேர் என்ன? இது வெள்ளவாய்க்கால் அண்ணா. வெள்ளவாய்க்கால். ஐயா வெள்ளவாய்க்கால் ரோட்டா இது? எது அந்த ரோட்டா? தாரம் அடிக்கிறேன் அந்த ரோட்டா? சரி ஓகே சரி. அப்போ நீங்கள் பக்கம் மாறி சொல்லிட்டீங்க. வெள்ளை பக்கம் வட பக்கம் மாறி சொல்லிட்டேன். கொஞ்சம் பாருங்க. 10 மணி சந்தி வழியா அடுத்த சந்தி உங்களுடைய நான் அதே பக்கம் இல்லை பார்ப்பேன். பள்ளிக்கூடம் போகிற காலம் ஒரு காலம் தான்.
வெள்ளை வாய்க்கால் சந்தி. ஓகே, வெள்ளை வாய்க்கால் சந்தியால அப்படியே வாங்கண்ணா, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வார பக்கத்துல வாங்க. ஓகே. வேற இல்லை கல் பறிச்சு கிடக்கு. அங்க தொங்கலுக்கு போறீங்களோ? வளைஞ்சு வளைஞ்சு வாங்கோண்டா தொங்கலுக்கு போகத்தானே வேணும் தங்கச்சி. நீங்கள் இடையில இல்லாட்டியும் தொங்கலுக்கு தான் போவோம். இல்லை கல் பறிச்சு கிடக்கு வழியில், ரோட்டு வழியில். ஓ, இந்த சைடு இடது பக்க சைடு அப்படியே வாங்க, இடது பக்க சைடு அலையே வாங்க. வளைஞ்சு வளைஞ்சு வர பக்கம் தான் அப்படியே மண் ரோட்டா மாறி போகுது. இல்ல இல்ல, இஞ்சாலி சைடு நீங்க போற பக்கத்தை விட இஞ்சாலி சைடு ஒரு ஒழுங்கை ஒன்று இருக்குது, அந்த ஒழுங்கைக்கு தான் வரவன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தகரம் அடிக்கிற ரோட்டா ஒழுங்கைக்க திருப்பிட்டீங்களா? வெள்ள வேக்கால் ஒழுங்கைக்க திருப்பிட்டோம். திருப்பி ஒழுங்க பெண்ட்ல அந்த ரெண்டு பக்கம் போற பக்கத்துல இஞ்சாலி பக்கம் இருக்குல்ல, இங்காலி பக்கம் ஒரே பக்கம் தானே வந்து வளைஞ்சு வந்து அப்படியே நேராக போகுது. ஒரு ரோடு கொண்டு வளையுது. இஞ்சால இருக்குண்ணா ஒழுங்கு. இஞ்சாலி சைடு இந்த சன்னதி கோயில் போற பக்கமே ஒழுங்கை ஒன்று இருக்குது. நான் அங்கதான் மறந்து கொண்டு இருக்கிறேன். என்ன இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க? இல்லை இல்லை கண்டுபிடிக்கலாம் இல்லை. இந்த பாரு, அப்போ அந்த வெள்ளவாய்க்கு ஒழுங்கைக்க விட்டு வேற இடது பக்கம் திரும்பணுமா? அந்த நீலத்தகத்துக்கு இடது பக்கமா நேரையா? ஆமாண்ணா, இஞ்சால வரும் கம்பி, முள்ளு கம்பி போட்ட முள்ளு கம்பி போட்ட வேறியோ? அதனால அப்படியே திரும்பி வந்தீங்களா? அப்படியே நீங்க வளைஞ்சு வளைஞ்சு வாங்கோண்ட ஒரு வளைவு தானேடாப்பா. இல்ல, இதுக்கு இங்க ரெண்டு மூணு வளைவு இருக்குது, வந்தா தான் தெரியும். அது சரி, அது இங்க இதுக்குள்ள இல்லை. இது ஒன்று நீல தகரம் போட்ட வீட்டோட முடியுது. அங்க நீங்க நல்லா தொங்கலுக்கு இங்க வாங்க. எது வீடு கூட? அப்போ நீங்கள் போங்க வாங்க. அடாப்பா, அட்ரஸ் பிடிக்கிறதுக்குள்ளே காரை கொண்டு போனால் சிக்கலப்பா. போவோம் தானே, அங்கட காரம் போக இடம் இல்லைடாப்பா. ராசா இன்னுக்கு ஒரு பைக்கு மன்னிக்கு இதுக்கு கார் போனாலே வந்து எல்லாம் பார்ப்பாங்களேடாப்பா. உண்மையாக யோசிச்சுப்பாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இடங்கள் எல்லாம் தேடி திரிஞ்சு போய் அந்த உதவிகளை நாங்கள் பெற்று கொடுத்து ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழணும், கொள்ளணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று முயற்சி செய்யக்குள்ள அதை பிடிக்காமல் கதைக்கிறாக்கள். எனக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அதே நான் அடிக்கடி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும் மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நாங்கள் ஒவ்வொரு யோசனைகள் போட்டு செய்யும்போது அதில் எப்படியான பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்தேன்டா அது கட்டாயம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இதா கூட ரெண்டு ட்ராஸ் அதுதான்டாப்பா. தென்னை மேலே தேங்காய் அக்கா, மேலே தேங்காய் கிட்டக்கா அதாட்ட விடு. உங்களோட மாமியாண்ட அவட்ட அம்மாடையா? ஓகே ஓகே. நாயல் கும்பண்டா அப்போ எல்லா பக்கத்தாலே. அதில் ஒரு சேவல் அன்றைக்கி அந்த கடை. இவாதான் நான் சொன்னாலேண்ணா. தங்கச்சி என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர்? எங்க அப்போ அவர் தம்பி இல்லையோ? இங்கே தோட்டம் போட்டாரன் வேலைக்கு போயிட்டாரா? மாடு நிற்கி தானே அதுக்கு வேலைக்கு போயிடவே. அப்போ இங்கே உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படியே மாடு நிற்கி தானே அதுக்கு தண்ணி வேணும். கண்டு மாடு நிற்கிதா உங்கள்கிட்ட? ஒன்று நிற்கிது சமத்தியால் தந்தவேல் வாழ்வாதார். ஓகே ஓகே. அப்போ அந்த வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க? அவையில் தம்பியாக்கெல்லாம் வேண்டிய அப்பா அவன் அம்மா ஓ 9 மாதம் தானே ஒரு வருஷம் மோசம் போயோ.
அப்போ அவருக்கு எத்தனை சவரங்கள்? அவன் நாளும் படிக்கலை, அவன் ஆம்பளை பிள்ளையா. அதை படி. பொம்பளை சவரம் கூட இல்லை. எல்லாத்துக்குமே நான் தானே இதில் சமைச்சு போட்டு கொண்டே கொடுக்குறது. இப்போ அவன் போன கிழமை மாசிகை நடந்ததை அப்போ அதெல்லாம் அங்கே சமைச்சினாங்க. நீங்கள் இப்போ இங்கே சமைக்கிற நீங்கள்? இல்லை, அங்கே தான் சமைக்கிறேன். மாமியும் இல்லை தானே, சமைச்சு சாப்பாடு அவை காசு தருவினோம், சமைச்சு சாப்பாட்டை வச்சுட்டு வந்து இங்கே தான் படுக்கிறது நாங்கள். சரி சரி, ஓகே. இது ஓகே. அப்போ உங்களுக்கு அங்கே இருக்குது கரு உள்ள எடுத்துக்கொண்டு வச்சேன் நான். ஓகே. சட்டையை மாற்றிக்கணும். வாங்க செல்லக்குட்டி, வாங்க இங்கே இந்த சட்டையை மாற்றுங்க. வேண்டாமாம் இருக்கு பிரச்சனை இல்லை, மாற்றி தரல. சரி, அப்படியே ஹாட்டி ஆகிட்டானே. அண்ணாக்கள் தண்ணி எதுவும் குடிங்க. இல்லை இல்லை, ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன சுற்றுப்புறத்துலேயே மக்கள்கிட்ட வீடுகளை சுற்றி மதுள்கள் இருக்குது, இருந்தாலும் மெனம் கேட்குது இல்லைக்கா. சாடையை ஆட்டி பார்க்கணும் போல அங்கே கிடக்கு. என்ன உண்ட கார் உள்ளட்ட விளக்கம் உண்டு. சரி, அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களோட வீட்டாண்ட விடிய காலமே வந்த தங்கச்சியும் அதாவது தம்பி வந்து இப்போ ஆளில் வேலையை போயிட்டார். வந்து இவங்க தான் வந்தவங்க. ஸோ இவங்க கூட்டிகிட்டு வந்த பிள்ளை இப்போ வந்து அந்த ஆள்தான். ஓகே, என்ன பேர் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு என்ன பேர் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பேர் பிள்ளைக்கு? சரி, ஓகே. அப்போ வந்துட்டு ஆளை தான் கூட்டிகிட்டு வந்தவங்க. அப்போ வந்தால் உண்மையிலே வந்து தங்கச்சி நாங்கள் இப்போ நீங்கள் இவன்னைக்கு வந்தாலும் வேறு யாருன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 2-3 நாள் செல்லும், சில வேலை போவோம், சில வேலை போக மாட்டோம். அந்த மாதிரின்னு சொன்னால் அவங்களோட பிரச்சனையில் பொறுத்தது தானே, அதாவது அவசரமாக போகணுமா இல்லையான்றதை பொறுத்தது தானே. ஆனால் இப்போ உங்களோட நிலைமை நீங்கள் வந்தது கொண்டது காய்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிற கொஞ்சம் அவசரமாக வரணும்னு சொல்லி வந்தது. சரியா? என்றால் இப்போ நாங்கள் வந்த உடனே உங்களோட பிள்ளையோட வருத்தம் மாறும், இல்லாட்டி மாற்றி தருவோம்ன்றலாம் இல்லை. ஆனாலுமே இப்போ மனுஷருக்கு ஒரு ஆறுதல் தானே. இப்போ நாங்கள் வந்து ஒரு துன்பத்தில் இருக்கக்குள்ள அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதல் தானே. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கி வந்தது. ஏதோ நாங்கள் வந்தால் இதை கொஞ்சம் முன்னாலும் நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்றக்காண்டி நான் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கதைப்போம். ஸோ அதில் வார எல்லாமே யார்? அது பெட்டர் ஸ்டியர் சாடியாக வந்து பார்த்துட்டு போயிடும். அப்படியோ யார் வந்தான்னு பார்த்தேன். நான் சொன்னேன், நான் இப்படி அண்ணா வேறு சுத்தவரைக்கெல்லாம் சொந்தமா சொந்தக்காரர் தான். நான் வேலை எடுத்துருக்கு. இன்றைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வந்தது தெரியாது. இவா சித்திக்கு அவ தான். இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்றால் இப்போ ஆக்கள் நின்று பார்த்தோம்னா என்னாலையும் பெருசாக கதைக்க. அதே மாதிரி நீங்களும் உண்மையான உங்களுடைய கதைக்க மாட்டீங்களே. என்றால் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் என்னோட கதைக்கிறது வேறு. ஈவன் அது வீடியோவாக வந்துட்டு பிறகு எத்தனை பேரும் பார்க்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்களே பக்கத்தில் நிற்கக்குள்ள அதை நீங்கள் அந்த ஒரு சரியான முறையில் கதைக்கிறாங்க. அப்போ அதுக்காண்டி தான் சொன்னேன். ரைட், இப்போ நாங்கள் வந்து விஷயத்துக்குள்ளே போவோம். சரி தானே? அதுக்கு முன்னும் இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள்? ஓமண்ணா, நான் உங்களோட வீடியோ எல்லாமே லைக் பண்ணி பார்க்குறது. அதை விட இப்போ வருத்தம் வந்த பிறகு உதவி கேட்கத்தானே வேணுமென்றுட்டு எல்லார்கிட்ட நான் இப்படி பள்ளிக்கூடங்களில் மற்றது இப்படி ஏஹெச்எஸ் பள்ளி எல்லாம் போனேன். நான் கேட்பேன், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, என்னால் இப்படி முடியாது, நான் இப்படி ஒரு ஹோட்டல் வீட்டில் தான் இருக்கிறேன், கனகாலமாக இருக்கிறேன், எங்களுக்கு யாருமே முன் வேற இல்லை எங்களோட பிள்ளைன்ற பிரச்சனைக்காகன்னு சொல்லி. அப்போ எல்லார்ட்டையும் கேட்பேன். கேட்க தான் எனக்கு ஒரு அக்கா சொன்னுவான், அப்படி யூடிவி சேனலில் கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி அவற்றை இதை நீங்கள் கமெண்ட் பாருங்கோ, கமெண்டுகள் கொடுத்து ஃபோன்லேயே முன்ன பெருசாக ஒன்றும் தெரியாதுண்ணா. உண்மையை தான் சொல்லணும். ஏன்னா ஃபோனுகள் பாவிக்க எல்லாம் தெரியும். அந்த வாரதெல்லாம் தட்டி பார்ப்பேனே தவிர ஒன்றும் தெரியாது. அப்போ உங்களோட இதை அவள் ஆட் பண்ணி விட்டவா, அதுக்கப்புறம் உங்களோட இதுகள் எல்லாம் எனக்கு வந்தது. அப்போ நான் பார்த்து கொண்டு இப்படி எனக்கு விஷயம் செய்கிறீங்க, எப்படியும் என் பிள்ளைக்கு சரி என்னால் எந்த முயற்சியை செய்ய உதவியன்று வரைக்க ஃபுல்லாக இல்லாட்டிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உதவுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் உங்களோடையில் தேடி வருவேன். இப்படி வாய்ஸ் மெசேஜ்கள் போடாமல் அப்படி கேட்டுட்டு நீங்கள் சரியோ இப்போ நீங்கள் வந்ததுலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது சந்தோஷம். ஏன் நான் வந்து உங்களுக்கு எங்களை எப்படி தெரியுமென்று கேட்ட முதலாக என்னென்றால், இப்போ நீங்கள் எங்களை கன வருஷமாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எங்களை பற்றி பொதுவாக தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ அதாவது எங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் நான் கேட்டதை அறிஞ்சு கொண்டு கதைப்போம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நம்மளை எங்களை வளமையாக பார்க்குறவங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். அதாவது நாங்கள் வந்து கதைக்க போனால் அப்படி வந்து கதைக்கிறோம் சொல்கிறாங்க எல்லாமே வந்து தெரியும்.
அப்போ தெரியாதவங்க சொன்னால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்லி போட்டு வந்துட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து தங்கச்சி இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து முதலாக நீங்கள் வீடு தேடி வந்திருக்கணுங்க, நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போடுவோம் சரியா? அப்போ எடுத்து போட்டால் இந்த வீடியோ வந்து நீங்களோ நானோ உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரோ மட்டும் பார்க்குறது இல்லை, எல்லாருமே பார்க்குறது. அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கதைக்கிறது உங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தோடு நான் கதைக்கிறேன். நான் நல்ல சம்மதத்தோடு இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணுமென்ற சம்மதத்தோடு தான் கதைக்கிறேன். நோ அப்படின்னு நான் சொல்ல வரல. அது சுகம் கிடைக்கிறது கிடைக்காது அது அடுத்தது தங்கச்சி தானே. இப்போ எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் முயற்சி போடாவிட்டால் தான் தப்பு. அப்போ அதுக்கான ஒரு முயற்சி தானே இதுவே தவிர நீங்கள் இந்த வீடியோவில் கதைச்ச உடனே வந்து உங்களோட பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும்னா எனக்கு எல்லாருமே ஒரு வீடியோ செஞ்சுட்டு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்குறது இந்த வீடியோவில் கதைக்கிறதுக்கு அதாவது உதவி கிடைச்சதோ கிடைக்காதோ அது அடுத்த பிரச்சனை சரிதானே. இப்போ வந்து நான் வந்து உங்களை நம்பித்தானே காய்ச்சேன் நீங்கள் செய்யலைன்னு சொல்கிறதுக்கு இது வந்து சின்ன பிரச்சனையும் இல்லை. இதை வந்து எங்களோட கையே மீறின ஒரு விஷயம் தானே ரைட். அப்போ அதனால் நான் கேட்குறேன் வந்து நாளைக்கு எதுவும் நடக்கலாம். அப்போ முதலாவது எங்களுக்கு தேவை உங்களோட சம்மதம் சரிதானே. ஏன்னா இப்போ உங்களோட சம்மதம் இல்லாமல் இப்போ நீங்கள் தேடி வராமல் உங்களுக்கு தெரிய மாதிரியா கடந்த எங்களுக்கு நடந்த பிரச்சனை அவங்க கூப்பிட்டு தான் நாங்கள் போயிட்டு உதவி செய்ய போன இடத்துல ஒரு பிரச்சனை அந்த வீடியோ பார்த்து கடைசியில் அது அவங்க கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லும்போது கவலையாக போயினதான் இல்லையா. இப்போ நாளைக்கே வந்து இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் எங்களோட வீடு தேடி வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது என்னென்று இப்போ சும்மா ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. லைக் என்னென்றால் இப்படி அச்சுவேலிக்க போய் நாங்கள் உங்கள்கிட்ட அனுமதி இல்லாமலே உங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களெல்லாம் ஆளை வச்சு எல்லாம் செட் பண்ணி போட்டோன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி கிளப்புறாங்க சரி தானே. அப்போ அதுக்கு நீங்களும் வந்து ஓமண்டு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் எல்லாம் வந்து அதான் தான் கேட்டுறாங்க. சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அதாவது வந்து பிள்ளைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ 3 வயசு, ஆளுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் பிறந்து 3 மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வருத்தம் குறிப்பிட்ட வருத்தம் வந்துட்டு தொடங்கி இருக்குது. என்ன வருத்தம் அது? இவருக்கு வந்து மைலோடிக் டிஸ்பிளாஸ்டிக் அந்த சிம்டம்ஸ்ன்னு சொல்லி இரத்த அணுக்களில் உற்பத்தி ஆகிற தன்மை வந்து குறைவு. அதாவது வந்து ரத்தம் உருவாகிற தன்மை வந்து குறைவு. ஓகே, இல்லாம இருந்தால் அது தலசேமியா வருத்தம், இல்லைண்டா தலசேமியா. இவண்ட வருத்தம் வந்து இந்த இது உற்பத்தி ஆகிற தன்மை இருந்தும் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுதில்லை, ஒழுங்காக செயற்படுதில்லை. அதை டாக்டர்கள் தெளிவாகவே விளக்கப்படுத்தின வேலைங்களுக்கு கொழும்பிலையும் இருக்குது. மற்றது 1 வயசுல எலும்பு மச்சை குத்தி பார்த்து தான் இப்படிப்பட்ட வருத்தம்ண்டே கண்டுபிடிச்சது. அப்போ பிறந்ததுலேருந்து சின்ன குழந்தை தானே, இந்த அளவு தான் சின்ன குழந்தை. அப்போ நாங்கள் என்னடாவா இப்படி ஒல்லியாகவே இருக்கிறான், அப்போ கிளினிக்களுக்கு கொண்டு போகிறது டாக்டர்கிட்ட காட்டி 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 வேற அப்போ டக்குண்டு எங்களோட அம்மாவிட்ட போய் வரைக்க மூச்சு திணறல் ஒன்று வந்துட்டுது. அப்படியே மூச்சு திணறல் வேற நாங்கள் நிப்பாட்டி போட்டு அழுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். நான் கொண்டு போக பிள்ளையில ரத்தமே இல்லை, புளிஞ்சு உடக்க கூட ரத்தம் வரையில ஒரு சிவப்பில் நிக்கலர் ஒரு சின்ன துளி தான் வந்து அதை கொண்டு போய் பார்க்க பிள்ளைக்கு ஒரு விதத்தில். அப்போ போய் டாக்டர் சொல்லி போட்டார், அம்மா என்ன நடக்குமோ தெரியாது, நான் பிளட் ஏற்றுறேன்னு சொல்லி பிளட் ஏற்றி ஒரு 20 நிமிஷத்தால் தான் இந்த பிள்ளை கண்ணே முழிச்சதன். அங்கே டாக்டர் சொன்னார், அம்மா இன்றைக்கோ நாளைக்கோ என்னென்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்படியான வருத்தம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு தான் கட்டாயம் வரும். அவள் வரைக்கும் பிறக்கும் போது ஒரு கலராக இருந்தவள் பிறந்த 23 நாளே அப்புறம் பொள்ளி அடித்து அப்படியே மஞ்சளாகி வந்துட்டாள். அப்போ நாங்கள் அப்படியே வச்சுருந்தோன்னு செய்கிறான்ட்டு அப்போ பிளட் ஏற்றுறது. அப்போ கொண்டு தான் இப்படி எல்லாம் டெஸ்ட்டுகள் எடுக்க வேணுமான்னு சொல்லி அங்கே இந்த ஹீமட்டாலஜி லேபுக்கு எல்லாம் அனுப்பி எலும்பில் குத்தி பார்த்தா தானம்மா தெரியுமான்னு சொல்லி, அப்போ சரி நாங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று கோம்படத்தானே ஓமன்னு சொல்லி எலும்பு மஞ்சளாக குத்தி பார்த்துட்டு தான் சொன்னாங்க இப்படித்தானம்மா வருத்தம் வாக்கு ஊறுற தன்மையில் பிரச்சனை வந்துட்டுது, அது கொழும்புக்கு போனால் தான் உங்களுக்கு என்ன நடந்தது. அப்போ 1 வருஷத்தில் கொழும்பு வெறிப்பி. அப்போ 1 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் போகவே வலிக்கட்டினாங்க. 1 வருஷத்துக்கு பிறகு போய் அங்கே டாக்டர் சொன்னார், அம்மா இன்றைக்கோ நாளைக்கோ என்னென்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்படியான வருத்தம் வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு தான் கட்டாயம் வரும். ஆனால் இப்படி குழந்தைக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டேன்னு சொல்ல தங்களுக்கு என்ன செய்கிற எது செய்கிறேன்றே தெரியாது. இதுக்கு ஒரே தீர்வமாக 10 வயசுலேயோ 15 வயசுலேயோ பக்குவப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். கட்டாயம் வரைக்க அதை தாங்கிக் கொள்கிற சக்தி எல்லாம் இல்லை. அதுக்கு நீங்களம்மா அதுக்குள்ள இந்த 10-15 வயசுக்குள்ள என்ன நடக்குமென்று சொல்ல மாட்டோம். ஆனால் அதுக்குள்ள உயிரோடு இருந்துட்டான்னு சொன்னால்
நீங்கள் அந்த ஆப்ரேஷனை கண்டிப்பாக செய்யுங்க, செய்தால் தமிழே சுகம் பெறும். அப்போ என்னென்ன ஐயா செய்கிறத நாங்கள் விடாத டாக்டர் மாதிரி இல்லை, எல்லாட்ட காலையும் நான் போய் விழுந்தேன். ஐயா என் பிள்ளைக்கு என்ன வருத்தம், எனக்கு இங்கிலீஷே வாசிக்க தெரியாது, ஐயா என் பிள்ளைக்கு என்ன வருத்தம்னு சொல்லுங்க. அப்போ இப்படி சொன்ன அப்புறம் நான் இப்போ சொன்னேன், கடைசியில் ஒரு தமிழ் டாக்டர் எங்களுக்கு சிங்களம் தெரியாது, அப்போ நாங்கள் அழுது புலம்பி கொண்டு அங்கே இருக்கோம், தமிழே தெரியாது, சிங்களமே தெரியாதுன்னு சொல்லி போட்டேன். அப்போ ஒரு தமிழ் டாக்டரை வச்சவர் அவர் வந்து தான் சொன்னார், அம்மா இப்படித்தனமா இப்படி செஞ்சோம், அதுக்கும் கூட மூத்த மகன் எலும்பு மாச்சி எடுத்து மாத்துறது. இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம், இப்பெல்லாம் சாகுமெண்ட் இல்லை, நீங்கள் பயப்பட்டு அழுது பயப்பட வேண்டாம், நாங்களும் ஆப்ரேஷன் செய்வோம் காப்பாற்றுவோம். அப்போ இவியல் சொந்தக்காரர் வேலைன்னு சொல்லிச்சுன்னா மூத்த பிள்ளைய கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு எதுவும் பெருத்தம் வந்துட்டா கொண்டுட்டா போயிட்டார். அவர் இப்போ டியூஷனுக்கு போயிட்டார், டியூஷனுக்கு விட்டுட்டேன். இப்போ வேறு 4 மணிக்கு அவர் பிரச்சனை இல்லை, அவர் நல்ல குண்டான போசாக்கான பிள்ளை பிரச்சனை. இப்போ வந்து உங்களோட பரம்பரையில் யாருக்கும் இப்படி பிரச்சனை இருக்குது இல்லையண்ணா? அதுதான் டாக்டர் ஆகல் கேட்கணும், பரம்பரை அப்படியே ஒன்றும் இல்லை. இவாக்கு வந்த வருத்தத்தால் தான் ஒரு இரவும் பகலும் யோசனை. இப்போ ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி வலிக்கிட்டாச்சுது. 3 வருஷத்துக்கு பிறகும் டாக்டர் சொல்லி போட்டார், அம்மா ஆப்ரேஷன் தான் செய்ய வேணும், பிளட் ஏற்றி கொண்டிருக்க வந்து ஈரல் இருதயம் கிட்னி எல்லாம் வந்து வேலுக்கு அந்த பிஞ்சு தானே அதுகள் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. போன மாதம் ஸ்கேன் 2 தரக்க அடுத்த வேலைண்டா ஈரல்ட தன்மை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி, அப்போ அதை இதாலேன்னு சொல்லி பிளட் ஏற்றுறதால நாங்கள் கொடுக்குறோம். தன்மை வளர்ச்சி அடைஞ்சுன்னா விளங்க இல்லை, ஈரல் வந்து விளவு துண்டாக தானே இருக்கும் வேலுக்கு, அது வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பாப்பினம் பார்த்துட்டு கொஞ்சம் தடக்கப்படுற மாதிரி இருக்குது. இந்த பிளட் ஏற்றி இந்த பிளட்ல வர அயன் நீங்கள் புரிம்பா பிளட் ஏற்றுறீங்களா? ஓ, இப்போ நீங்கள் கொடுப்பீங்க, இப்போ நீங்கள் உங்களோட பிளட்டை வந்து கொடுப்பீங்கன்னா வாக்கு 100 ml வேணும், 180 ml வேணும், அந்த வயசை பொறுத்தளவு என்ன தொடர்ந்து ஏற்றணுமா? இப்போ 3 வருஷ காலமாக ஏற்றி கொண்டு தானே இருக்கு. ஏற்றுறீங்க? 1 மாதத்துக்கு ஒருக்கா ஏற்றி கொண்டு இருக்கு. ரெண்டாயிரூபாய்க்கு அந்த பிளட் வந்து அந்த உருவார தன்மை குறைவண்டபடியால் அந்த பிளட் இல்லாமல் போகுது. அப்படி இல்லாமல் போகுது. மாதம் மாதம் ஏற்றி கொண்டே இருக்கிறோம், வளர்ச்சி அடைய மாட்டா, அவை சொல்லித்தான் விட்டவையால் வளர மாட்டா. இப்போ இந்த வருத்தம் இருக்குதுன்ற கப்பால இப்போ ஆள் இப்போ நல்லா ஆக்டிவாக எல்லாம் இருக்கிறாரோ. இப்போ இதை தவிர இவாக இப்போ இந்த சிம்டம்ஸ்ன்னு சொன்னால் என்ன? இப்போ திடீர்னு காட்டுற மாதிரி அப்படியே மாறுதா? இப்போ இருந்துட்டு ஒரு மூச்செடுக்க கஷ்டம் மயக்கம் மாதிரி மாறுதா? 4-5 முறை இங்கே வீட்டையே அழுது தானாகவே மூச்சடக்கி அப்படி நாங்கள் பம்ப் பண்ணி பிள்ளைய அமர்த்தி நான் வாய் வச்சு ஊதி தான் பிள்ளைக்கு ஒடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதெல்லாம் போய் டாக்டர் ஆக்களுக்கு சொன்னேன்னா அதான் டாக்டர் சொன்னேன், கூடுதலாக அளவிடாதேங்கம்மா, அளவிட்டு அப்படியான பிரச்சனை வேறமேண்டா, ஏற்கனவே வீக்கான ஆள் தானே அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இப்போ இவருக்கான அதாவது பிள்ளைக்கான நோய் வந்து இப்போ தங்கச்சி சொல்ல கேட்டிருப்பீங்க, அதுதான் வந்து அந்த நோயோட பெயர். பிறந்து 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்லி செய்யணும்னு சொன்னால் அந்த போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்லி அது வந்து செய்யணுமா. அது வந்து இவங்களோட அதாவது மூத்த பிள்ளையோட எலும்பில் இருந்து தான் வந்து இதை எடுத்து வந்து செய்யணுமா. எனக்கு வந்து அது தெரியாது. அப்போ செய்யணும்னு சொன்னால் இப்போ அது வந்து நான் எங்களோட அப்பா கூட லங்கா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுருக்கேக்குள்ள பார்த்து நான் அந்த எண்பு மாற்றி சிகிச்சை சம்திங் இதை ஒன்று சொல்லி எல்லாம் போட்டிருந்தோம். அவங்களுக்கு வந்தது சக்ஸஸாக நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி. ஆனால் அது வந்து நான் நினைக்கிறேன் அது சரியான ஒரு செலவான ஒரு விஷயம் உண்டு. அது என்ன அது செய்யறதா? என்ன விளையாங்கல எலும்புல என்ன செய்யறதா? எலும்புலன்னா எலும்பு மச்சை இருக்குல்லோ அதை எடுப்பினேன். இப்போ நாங்கள் 100 ml பிளட் வாக்கு தேவைன்னு சொல்லி நான் இன்றைக்கு போய் பிளட் கொடுக்குறேன்னு வைங்க, அது மாதிரி இப்போ இவாக்கு தேவையான எலும்பு மச்சியை அவர்கிட்ட எலும்பு மச்சிலேருந்து எடுப்பினேன். எடுத்து 47 நாள் வரைக்கும் அவருக்கும் மருந்து வரும். என்னென்னா அந்த எலும்பு மச்சை திரும்ப அவருக்கு ப்ரொடியூஸ் ஆகி ஓகேவா வரும் வரைக்கும் அவருக்கு 47 நாள் ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கு. அது முடிய அவரை விட்டுருவின டிசைட் பண்ணி அவரையும் 1.5 வருஷத்துக்கு கவனமாக தான் வச்சிருக்கணும். விளையாடக்குள்ள போசான விளையாட்டுகள் எல்லாம் செய்யாமல் இவாவை ஆப்ரேஷன் செய்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இவாவை சாதாரணமான ஒரு போட்டில் எல்லாம் வச்சிருக்கலாம். அதை விட சாதாரணமான வீட்டில் எல்லாம் வச்சிருக்க இன்ஃபெக்ஷன் தாவாத அளவுக்கு வச்சிருக்க வேணும். ஏசி போட்ட ரூமில் தான் வச்சிருக்க வேணும். அப்படி ஏசி
அது பொதுவாகவே இப்போ நார்மலாக ஒரு பைபாஸ் சர்ஜரியிலேருந்து கிட்னி டிரான்ஸ்பிளேஷன்லேருந்து எதுவாக இருந்தாலுமே அப்படி இன்ஃபெக்ஷன் தான் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இல்லாத இடத்துல வச்சிருக்கணும். அந்த எலும்பு மச்சி என்றால் அதே அது அவ்வளோத்துக்கு அப்படி செலவாக என்ன காரணம்? அது என்னது எலும்பு மச்சி? எலும்பு மச்சி அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மச்சி எடுத்து மாற்றுவீனம். அது எங்களுக்கும் சரியா தெரியாது, டாக்டர் மாதிரி தான் சொல்லி. எனக்கும் இப்போ சில வீடியோ பார்க்குறாங்க கூட யோசிப்பேன், என்னடா இப்போ உனக்கு தெரியாத உண்டு, நான் என்ன டாக்டரோ இல்லாட்டினா என்ன மெடிசின் படித்து நான் உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எலும்பு மச்ச மாட்டு சீச்சேன்னு சொன்னால் பாருங்க. இப்போ எலும்புண்டா அது இந்த எலும்புண்டா எந்த இடத்துல எலும்பு எடுக்க போவாங்க? அது முள்ளந்தண்டு இல்லையா? முள்ளந்தண்டு. ஓ, முள்ளந்தண்டில் தான் எடுப்பினம். இவாக்கு 2018 செய்து எங்கெங்க செய்த மூளாயில் செய்த பிள்ளை உண்டா காட்டினவர். ஓ, செய்தவேல் செய்து சக்ஸஸாக வந்து இருக்கேன். ஓ, மகன் தான் கொடுத்தவர். எங்க ப்ரைவேட்டில் செஞ்சதோ? ஓ, அவைகளுக்கு ப்ரைவேட்டில் செய்தவர். அது வந்து என்ன நீங்கள் இப்படி கிளினிக்கு போன இடத்த சந்திச்சதோ? இல்லை, டாக்டர் எங்களுக்கு நம்பர் தந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி சொன்னவர். நாங்கள் பயப்படுறோம் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி. பாரு, பொம்பளை பிள்ளைக்கா செஞ்சது? ஓ, மகன் எடுத்து செஞ்சதா? அதாவது சௌரங்கள்டே தான் வச்சு பொருந்தும் கட்டாயம் பொருந்தும். அம்மா அப்பாடே அப்படிலாம் இல்லை இல்லை, அம்மா அப்பாண்ட வந்து 100% பொருந்துமோ என்னவோ தங்களுக்கு தெரியாதான், டெஸ்டிங்கள் இருக்கு. இப்போ இவன்டையும் பொருந்துதான்ட்டு பார்க்கறதுக்கே டெஸ்ட்டுகள் இருக்குது. அந்த டெஸ்ட்டுகளுக்கு எல்லாம் வந்து 7 லட்சம் 8 லட்சம் ஒவ்வொரு லட்சத்துக்கும் ஒவ்வொரு கிளினிக் போக சொல்லி விடுவினுமா. அதாவது இப்போ என்ன அந்த எலும்பு மச்சையில் உள்ள அந்த பிரச்சனையால பிளட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையாமோ? எலும்பில் தானே பிளட் ஊறிக்கொண்டிருக்கிறது. ஐயா இருக்குமண்ணா, அது நான் அது சம்மந்தமாக இறக்கி பார்த்தேன்டா தெரியும். இப்போ நார்மலாக மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவு தெரியும் எனக்கு, நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது இண்டே தான் ஃபஸ்ட் டைம் இப்படியான ஒன்று நான் சந்திக்கிறேன், மற்ற கதைக்கிறேன். அதில் உண்மையாக தெரியாண்டா நான் சொல்லணும், சும்மா தெரியுமண்ணா விலாசம் எழுப்பக்கூடாதானே. அப்போ இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். அப்போ தெரிஞ்சேன்னு சொன்னால் இப்போ 3 வருஷமாகவும் நீங்கள் என்ன வகையான சிகிச்சை எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான முயற்சி செய்கிறீங்க உங்களோட பிள்ளைய காப்பாற்ற? பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு மாதம் பிளட் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 2 நாள் அட்மிஷன் போட்டு, அதாவது ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பிளட் ஏற்றுறீங்க, அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே அதெல்லாம் பிளட் ஏற்றி விடுறவங்க செஞ்சு தராங்க. அப்போ நீங்கள் கொண்டு வர அந்த செலவுகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, அதை விட எக்ஸ்ட்ராவாக மெடிசன் எதுவும் நீங்கள் வாங்குறீங்களா? காசு மெடிசன் வாங்கினாங்க. என்னென்னு சொன்னால் அந்த வயிற்றில் போடுற ஊசியெல்லாம் அவங்க மருந்து தாரவங்க. அது போக வரல நீங்கள் ஃபோட்டோ மிஷின் ஒன்று காட்டினீங்கல்ல, அது எடுத்துகிட்டு வாங்க. நான் தான் எடுக்கணும், எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் கிடக்குது, நான் தான் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன். அப்போ உள்ள அதிலே வச்சு காட்டுறோமா அப்படியோ இல்லை எடுக்கலாம்? இல்லை, எடுத்துட்டு வரலாமா? ஓகே. இதெல்லாம் அவளுக்கு போடுற அந்த சிரிஞ்சுகள் தாரவேல் ஹாஸ்பிட்டலில். மற்றது வந்தோன்னா இதான அந்த ஃபார்ம் தந்தவேல். என்ன செய்யறது? இது இங்கே எப்படி லாக் பண்ணி இந்த மருந்து எடுத்து போட்டு இதில் அளவாக எடுத்து போட்டு எங்கள்கிட்ட பிரிட்ஜ் கூட இல்லைன்னா பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் அந்த மருந்து வைக்கணுமா? ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ கொடுத்துருக்கீங்களா? வைக்கணும். அந்த மருந்து அங்கே கொடுத்து அங்கே தான் வைக்கிறேன். நான் வழியை வச்சு யூஸ் பண்ணலாது. இப்படி செய்து போட்டு இதை அப்படி ஓகே கனெக்ட் பண்ணி போட்டு இப்படி இதை வச்சு இதோட சேர்த்து இப்படி கனெக்ட் பண்ணி போட்டு வேண்ட வயிற்றுல இந்த ஊசி இருக்குல்ல, இதுதான் அந்த ஊசி. இந்த ஊசியை இப்படி இதில் சைட் ஷேப்பில் இப்படி குத்தி போட்டு பிளாஸ்டர் ஒன்று இருக்குது. அந்த பிளாஸ்டர் அமர்த்தியன்னா பாருங்க பாருங்க. அப்போ இரவு படுக்கைக்குள்ள நீங்கள் குத்தி ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோட்டோ ஃபோனில் கிடக்கப்போ இதில் இல்லை. அப்போ இதான் என்ன அந்த பிளாஸ்டர். அப்போ வாக்கு நீங்கள் நித்தியான அப்புறம் இல்லாட்டி நித்திய முழிப்பாவும் இருப்பான்னா சில நேரம் நித்திர கொள்ள மாட்டாலும் நீங்கள் குத்தே எழும்பிடுவானும். அதுக்கு அந்த விரைப்பு மருந்து உண்டு கடையில் ஒவ்வொன்றும் காசு கொடுத்து வாங்குறாங்க. விரைப்பு போட்டால் ஊற்றுவீங்க? ஓ, விரைப்பு மருந்து உண்டு க்ரீம் ஒன்று எழுதி தார. அதுதான் விரைப்பு, அதுவும் குத்துட்டாங்க. இதெல்லாம் அந்த ஸ்ட்ரெயின் போட்டு இது போட்டு தான் அதை கிளக்க வேணும். சும்மா எல்லாம் கிளக்கலப்பா வரும். ஸ்ட்ரெயின் போட்டு என்னத்துக்கு? அந்த மருந்து கலக்கிறது இதெல்லாம் தாரவியல். சில நேரம் இந்த கிளிப்பெல்லாம் இந்த இதுக்கு எல்லாம் இல்லாமல் போயிட்டு இதுண்ட விலையிலெல்லாம் கூட இதெல்லாம் நாங்கள் ப்ரைவேட்டாக ஃபேமஸியில் தான் வாங்குறோம். நாங்கள் இங்கே அந்த வயிற்றில் அடிச்சு விட்ற கிளிப்பா? ஓமண்ணா ஊசி கேனுலா
கனிவிழா தெரியுமா? அப்போ இல்லை நான் கேட்குறேன் இந்த கனிவிழாண்டா அப்படி வந்து அடிச்சே இருந்தேன்னா நீங்கள் அதிலேயே கொடுத்து விடலாமில்ல? அது எந்த நேரமும் ஆட்டாம கொள்ளாம இருப்பாண்டு இல்லை வயிறு அப்போ நீங்கள் இப்போ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துறீங்களா? ஒவ்வொரு நாளும் கொடுத்துறேன். எத்தனை நாளாக செய்கிறீங்க இது இப்போ 3 வருஷ காலமாக செய்திருக்கேன். ஒரு பேக்கு ஃபுல்லாக அண்ணாவாக்கு போட்ட மருந்து முழுக்க கட்டி வச்சிருக்கிறேன். பழுதா போன மருந்து வாக்கு போட்ட மருந்து. இப்போ ஆளுக்கு வயிற்றுல வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துறீங்கன்னா தாங்குறாவோ? தாங்குறா ஏதோ ஒரு சக்தி வெள்ளம் இருந்தது தாங்குது பாவம். அது சொல்லுங்க. இப்போ ஒரு மருந்து சொல்லித்தான் கொடுத்துருங்க இல்லையா? சொல்லித்தானே இப்போ ஆளுக்கு சொல்லுவீங்க. ஆமாம் நான் சொல்லுவேன். சொல்ல விளங்கும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பினா ஒவ்வொரு நாளும் குத்தாதேடி பாவமணி பாவமணி